2026-2027 கல்வியாண்டில் பொது பல்கலைக்கழகங்களில் பயில்வதற்கான விண்ணப்ப முடிவுகள் நாளை வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியிடப்படுகின்றன. STPM முடித்த மாணவர்கள் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியுடைய மாணவர்கள் அம்முடிவுகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என உயர்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாளை மதியம் 12 மணி தொடங்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை திரையில் காணும் அகப்பக்கத்தில் UPU பாக்கெட் மொபைல் செயலி, MyGov மொபைல் செயலி ஆகியவற்றின் மூலம் முடிவுகளை பார்க்கலாம். பொது பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைத்தவர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்திய பிறகு ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் பொது பல்கலைக்கழகங்கள் தகுதி பெற்றவர்களுக்கு சேர்க்கைக்கான வாய்ப்பு கடிதங்களை வழங்கும் என அமைச்சர் அறிக்கை ஒன்றின் வழி கூறியது. வழங்கப்பட்ட வாய்ப்பை ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிப்பது மீதான உறுதிப்படுத்தலை மாணவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 23 வரை சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களின் இணையதளத்தில் செய்யலாம். வாய்ப்பு கிடைக்காதவர்கள் மட்டுமே ஆகஸ்ட் 14ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் ஆகஸ்ட் 23ஆம் தேதி மாலை 5 மணி வரை 10 நாட்களுக்குள் upu.mohe.gov.my வழியாக UPU ஆன்லைனில் தங்கள் மேல்முறையீட்டை சமர்ப்பிக்கலாம். 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை வாய்ப்புகள் இறுதியானவை. பாடப்பிரிவு அல்லது பல்கலைக்கழகத்தை மாற்றுவதற்கான எந்த ஒரு விண்ணப்பமும் அனுமதிக்கப்படாது. புதிய மாணவர் சேர்க்கை முடிந்த பிறகு பாடப்பிரிவுகளின் அடிப்படையில் இருக்கும் காலியிடங்களை பொறுத்தே மேல்முறையீடுகள் பரிசீலிக்கப்படும் என்றும் அது குறிப்பிட்டது. Masih mencari sofa yang betul-betul ikut style korang? Di Fera Design, anda boleh customize sofa anda sendiri daripada design, warna hingga ke pilihan fabrik. Dengan pengalaman lebih 40 tahun dalam industri perabot, kami juga menawarkan koleksi farmhouse seperti modern farmhouse, rustic farmhouse dan juga classic cottage yang tengah trending sekarang. Dan khas yang untuk nampak video ni, beli mana-mana sofa dan dapatkan free throw cushion. Jom datang ke cawangan Fera Design yang berhampiran dengan rumah anda dan cipta sofa impian anda hari ini tertaluk terma dan syarat.